நெல்லையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 3300 ரூபாய் சரிந்தது. மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முல்லைப் பெரியாறு அணை அருகே புதிதாக தடுப்பணை கட்ட கேரள அரசு மீண்டும் முயற்சி. கேரளாவின் விண்ணப்பத்தை வரும் 28ஆம் தேதி பரிசீலிக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் துறை. தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் குளம் நிரம்பி ஊருக்குள் புகுந்த வெள்ளம். பேருந்து நிலையம் மற்றும் பேரூராட்சி அலுவலகத்தை நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. மழை பெஞ்சிருக்கிறதுனால அங்கங்க தண்ணி எல்லாம் ஓரத்துல நிக்குது, அங்கங்க செவரு இடிச்சு கொடுத்துட்டு இருக்குது. யாரும் பள்ளத்தோரத்துக்கு போக வேண்டாம். அதே மாதிரி எல்லா குட்டை குளமெல்லாம் நம்பி இருக்குது. அதனால தயவு செஞ்சு பொதுமக்கள் யாரும் தேவையில்லாம எங்கேயும் போக வேண்டாம். கொடைக்கானல் அருகே திடீர் வெள்ளப்பெருக்கால் கல்லாறு ஆற்றின் நடுவே தவித்த 4 பேர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்துவிட்டு புறப்பட்ட பக்தர்கள். ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியில் கடல் சீற்றம். சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பாஜக பிரிவினையை தூண்டும் வகையில் பேசுவதை நிறுத்த வேண்டும். எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வரம்பு மீறியும் பேசக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. 8 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் கோயில் திருவிழாவில் ஆட்டு ரத்தம் குடித்த பூசாரி உயிரிழப்பு. பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றி. தொடரிலிருந்து வெளியேறியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 100 சவரன் தங்க நகைகள் திருட்டு. வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டியிடம் கொள்ளை கும்பல் கைவரிசை. அண்மைச் செய்தி. 8 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தஞ்சை, தேனி, தென்காசி, நெல்லையிலும் அடுத்த 3 மணி நேரம் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
கோடை விடுமுறைக்கு பின் வழக்கமான ஜூன் 1 அல்லது 2ஆம் தேதியில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காரணமாக இதுவரை பள்ளிகள் திறப்பு அறிவிக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலாளர் நடத்திய ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன என்பதை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது வரையில் என்ன தகவல் இருக்கிறது? பள்ளிகள் எப்போது திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? ஜெனிஃபர், இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் ஜூன் முதல் வாரத்தில் திறப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதாலும் வரும் ஜூன் 4ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாலும் இந்த மாதம் எப்போது பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் மாத இறுதி மற்றும் மே மாத முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் கோடை வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. அப்போது பள்ளி கல்வித்துறை ஆலோசித்து வெப்பத்தின் காரணமாக பள்ளிகள் ஜூன் மாதம் 2ஆம் வாரத்தில் திறப்பதற்கான முடிவை செய்திருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த நிலையில் வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் ஜூன் 10ஆம் தேதி திறப்பதற்கு ஒரு முடிவு செய்திருக்கிறாங்க. இருப்பினும் வரும் மே 25ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என சில வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அப்படி இருப்பின் மீண்டும் ஆலோசனை நடத்தி அந்த தேதி தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் தற்போது நிலவரப்படி ஜூன் மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பதற்கான ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறாங்க. அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாட நூல்களும் தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கு பிறகாக யூனிஃபார்ம் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட அந்த உபகரணங்களும் இந்த பள்ளி திறந்த உடனே 2வது வாரத்திற்குள்ளாக அந்த கல்வியாண்டிற்கான அனைத்து உபகரணங்களும் கொடுப்பதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பதற்கான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க தமிழக அரசு. ஜெனிஃபர், மாணவர்களுக்கு மகிழ்ச்சியானதொரு செய்தியை வழங்கியிருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். நெல்லையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது ஏன் என்ற விவரங்களுடன் நமது மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, ஏன் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்கள். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். அவர் கடந்த 4 ஆண்டுகளாக திருநெல்வேலி மாவட்டம் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாம அவர் எழுதியிருந்ததாக ஒரு 2 கடிதங்களையும் அவர்கள் வழங்கினார்கள். அந்த கடிதத்தில் 36 நபர்களுடைய பெயர்கள் இருந்தது. அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்களின் பெயர்கள் அவர்கள் தனக்கு தன்னுடைய அதாவது கொலை தன்னை அந்த பகுதியில் உளவு பார்க்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்கள் அதில் இடம்பெற்றிருந்தது. தான் கொலை செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சமும் அவரிடம் இருந்தது. இந்த நிலையில தான் அவருடைய உடல் அப்படிங்கிறது 4ஆம் தேதி அவருடைய தோட்டத்திலேயே வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே மீட்கப்பட்டது. பாதி எரிந்த நிலையில் அந்த உடல் மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உடற்கூறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. உடற்கூறு பரிசோதனையுடைய ஆரம்பகட்ட தகவல்கள் வெளியே வந்தாலும் கூட முழுமையான தகவல்கள் தற்போது வரைக்கும் வெளியே வரவில்லை. அதுல அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்த முழுமையான தகவல்கள் இடம்பெறவில்லை. அதற்கான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கான தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்படாத நிலையில வாயில ஸ்கிரப்பர், அதாவது பாத்திரம் தேய்க்கக்கூடிய அதுக்கான ஸ்கிரப்பர் வாயிலையும் உடல் முழுவதும் கம்பியால் சுட்டப்பட்ட நிலையிலும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் வயிற்றில் 50 சென்டிமீட்டருக்கு 12 சென்டிமீட்டர் அளவிலான ஒரு கடப்பாக்கல் கட்டியிருந்த நிலையிலும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பேசப்பட்டது. ஆனாலும் கூட விரிவான விசாரணை, அதாவது அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட நபர்கள் 36 பேர் கடிதத்தில் பெயர்கள் இருந்த நிலையில் அதுல 32 பேரை விசாரித்ததாக தென்மண்டல ஐஜி திருநெல்வேலிக்கு வந்திருந்த போது தெரிவித்தார். அடுத்த ஒரு வாரத்தில் இதற்கான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கடந்த 10 நாட்களுக்கு முன்னரே தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் நடைபெற்று சற்றேறக்குறைய 20 தினங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில இது தொடர்பான எந்தவித முடிவையும் எடுக்க முடியாமல் காவல்துறை தொடர்ந்து திணறி வரக்கூடிய சூழல்ல தான் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த வழக்கினுடைய விசாரணை மாவட்ட போலீசால சிறப்பாக நடத்த முடியவில்லை. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டாலும் கூட டிஎஸ்பிகள் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக
இந்த கொலை வழக்குகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை ஆய்வாளர்களும் சேர்க்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட இந்த வழக்கில் சரியான தகவல்களை காவல்துறையால், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையால் பெற முடியாத நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை தமிழக காவல்துறையுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் பிறப்பித்திருக்கிறார். சிபிசிஐடி இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்னதாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நேற்று மற்றும் 2 நாட்கள் திருநெல்வேலியில் தங்கியிருந்த பழைய இதற்கு முன்னதாக உளவுத்துறையினுடைய ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் திருநெல்வேலிக்கு வந்து பல்வேறு அந்த இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகளுடைய பல்வேறு விசாரணை அவர்களோடு ஆய்வு நடத்தினார், அவர்களோடு கலந்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் தமிழக முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து உயர் அதிகாரிகளுக்கு ஆலோசித்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.